சிவபெருமான் கழுத்தில் பாம்பு வந்த கதை தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் கழுத்தில் ஏன் பாம்பு அணிஞ்சிருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து இந்த பார்க்கடலை கடைஞ்சி அமுதை எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கடலை கடைகிறாங்க. பார்க்கடலை கடையிறதுக்கு வாசுகி என்ற பாம்பை தான் கயிறாக வச்சு திரிக்கிறாங்க. அமுது வர்றதுக்கு பதிலாக முதல்ல ஆலகால விஷம் வந்துடுது. அந்த விஷம் உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த விஷமாக வருது. அப்போ தேவர்கள் தேவர்களும் அசுரர்களும் சிவன்கிட்ட கேட்கும்போது சிவன் அந்த விஷத்தை அருந்திடுறாரு. ஆனால் அந்த விஷம் சிவனாலே தாங்க முடியாத அளவுக்கு அதிசக்தி வாய்ந்ததாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பார்வதி தேவி பார்த்துட்டு ஐயோ நம்மளோட கணவனுக்கு என்ன ஆகிடும்ன்ட்டு அந்த விஷம் உடலில் இறங்காத இருக்கிற மாதிரி அவரோட தொண்டையை அழுத்தி இறுக்கி பிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த விஷம் அவர் தொண்டையிலேயே இருக்குது. அப்போ அவருடைய தொண்டையோட கலர் ப்ளூவாக மாறிடுது. அதனால தான் அவருக்கு நீலகண்டர்னு ஒரு பெயரும் இருக்குது. அப்போது அவங்களால ரொம்ப நேரம் சிவபெருமானுடைய தொண்டையை அவங்களால ரொம்ப நேரம் அழுத்தி பிடிக்க முடியல. உடனே அந்த வாசிகைன்ற பாம்பு சிவபெருமான் கிட்ட கேட்டுது, உங்களோட விஷம் உடம்பு முழுவதும் பரவாது இருக்க, நான் உங்கள் தொண்டையில் சுற்றிட்டுடுமான்னு கேட்டுது. அவங்களோட பக்தியை பார்த்த சிவபெருமான் சரின்னு சம்மதிச்சார். அப்போ தான் அந்த பாம்பு கழுத்தில் சுற்றிடுச்சு. அப்போ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சிவபெருமான் தூங்கக்கூடாது, அவரை தூங்க விடாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான மந்திரங்களும் பாடல்களும் உபசரிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக யாரும் தூங்காத கண்விழிச்ச நாள் தான் மகா சிவராத்திரி. இப்படி தான் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு வந்தது. சிவபெருமானை உங்களுக்கு பிடிக்குன்னா என்னோட கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயன்னு பதிவிடுங்க.